ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கணும். அது சூடானதுமே 1 ஸ்பூன் வந்து கடுகு போடணும். கடுகு உடைஞ்சதுமே கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறினது போடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஸோ அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுமே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டதுமே இது வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இது வதங்கினதுமே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இது போட்டு கொஞ்சம் நல்லா தக்காளியெல்லாம் வெந்து இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றினதுமே முட்டையை வந்து ரொம்ப கலாரக்கூடாது, ஜஸ்ட் சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும் டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஒரு 50% வந்துடுச்சு. இப்போ சும்மா கலந்து விட்டுடணும். ஸோ இப்போ ஒரு முட்டை வந்து 90% வந்துடுச்சு. இப்போ வந்து ரைஸ் போடணும். நான் வந்து எப்போவுமே வெரைட்டி ரைஸஸ்க்கு வந்து லைக் முந்தின நாளே வேக வச்ச சாதம் இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சுட சுட சாதம் வந்து உடனே ஆற வச்சு நம்ம கொட்டினோம்னா அது சாஃப்டாக இருக்கும், உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆர் முந்தின நாளே வேக வச்ச அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது போட்டு கலந்ததுமே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுட்டு கலந்து விட்டுடணும். ஸோ சூடு ஏறினதுமே கடைசியில் கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம ஈஸியான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் to 2 servings for more videos like this. Thanks for watching.